இன்றைக்கி இவ்வளோ நாள் விட்டுட்டு நல்லா மழையில் இந்த மட்டை எல்லாம் நனைஞ்சு கிடந்துச்சு. 2 மாதம் கழிச்சு இப்போ தான் அந்த மட்டையெல்லாம் எடுத்து சுத்தம் பண்ணுவோம். நான் போன வீடியோவில் பார்த்துருக்கலாம் நீங்கள். ஒரு பாம்பு மட்டைக்கடியில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன். அதனால் இன்றைக்கி மட்டையெல்லாம் சுத்தம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒரே நாளையில், ஏன்னா நாளைக்கெலாம் எனக்கு வேறு வேலை இருக்குது, அதனால் இன்றைக்கி எப்பயும் 5 ஆள் விடுவேன். இன்றைக்கி வந்து 11 ஆள் விட்டுருக்கோம். 11 ஆளை விட்டு இன்றைக்கி கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் கிளியர் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்துட்டோம். பார்த்திங்கன்னா காலையில் வந்தப்போ ஒரு பனிமூட்டமாக தான் இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே வந்து ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே ஒரு சாப்பிட விடலை எங்களை. ஒரு 9:30க்கெல்லாம் நசன்னு ஆரம்பிச்சது. எங்களை வேலை பார்க்க விடாமல் மழை வந்து நெய்னிட்டு இருக்குது பாருங்க. இதெல்லாம் கொஞ்சம் இந்த இடம்லாம் பாருங்கள் எப்படி கடந்துச்சு. இந்த இடத்தெல்லாம் கொஞ்சம் அப்படியே கிளியர் பண்ணி அப்படியே கூட்டி சுத்தம் பண்ணி இது பண்ணிட்டோம். இந்த ஏரியாலெலாம் சுத்தம் பண்ணியாச்சு. மழை வரத்துக்கு முன்னாடியே கொஞ்சம் கொளுத்தி விட்டுட்டோம். அதனால் கொஞ்சம் புகஞ்சிட்டு இருக்கு. நெருப்பு ஆயிடுச்சுன்னா அப்புறம் புகையும். இங்கே பாருங்கள் இந்த இடம்லாம் எல்லாம் சுத்தம் பண்ணியாச்சு. இந்த பலாமரத்தடி பாருங்கள் எப்படி கடந்துச்சு. கால் வைக்க முடியாமல் இங்கேயும் ஒரு பாம்பு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதை கழுவி விட்டு தண்ணி வெளியில் வரதுக்காக ஒரு பாதை வச்சுருந்தோம். அதில் 2 பொந்து. அதுலேருந்து பாம்பு வெளியில் வருது. இதுங்க அப்படியே எம்பி குதிக்குது, கத்துது. என்னடா குதிக்கு. ஒரு நாள் நான் வந்து உள்ள போயிட்டேன். உள்ளேருந்து பார்க்குறேன், இதுக்குள்ளேருந்து வெளில வருது. இந்த இடத்த கொஞ்சம் சுத்தம் பண்ணணும்மா. ஒரு வரன்ற மாரி ஒன்று தர்றேன், அதை வச்சுக்கிட்டு இதை வந்து கொஞ்சம் எடுத்து விட்ருங்க. சுத்தம் பண்ணி கொஞ்சம் கூட்டி அள்ளி விட்டுருவோம். இதை என்ன செய்யுங்க, அதை அப்படியே குமிச்சு விடுங்க நெருப்பில், புகஞ்சுக்கும். இந்த மாதிரி சுத்தமாக இருக்குது. 2 பேரும் இதில் விட்டோம். நல்ல பாருங்க எவ்வளோ அழகாக வந்து பார்த்தீங்களா. இப்படி தான் கற்றுவாங்க. என்னடா என்ன வேணாம் இவங்களுக்கு, என்ன சாப்பாடு அப்படின்னா, வீட்டில் வந்து காய்கறி கழிவுகள் இருக்கா, இந்த சாப்பாட்டில் மிச்சம் உள்ளது, குழம்பு மிச்சப்பட்டது, கூட்டு மிச்சப்பட்டதெல்லாம் எல்லாத்தையும் ஒரு ஸ்டோரேஜ் அப்படியே போட்டு வைப்பேன். ஒரு வாளியில் சேர்த்து வச்சுருப்பேன். கிளம்புறப்ப என்ன செய்வேன்னா, அதில் வந்து நல்லா 2 படி கோதுமை தவிடு அள்ளி கொட்டுவேன். பருப்பு, ரேஷன் பருப்பை உடச்சி வச்சுருப்பேன். எண்ணெய் ஆட்டுறோம்ல, கடல புண்ணாக்கு, எள்ளு புண்ணாக்கு, தேங்காய் புண்ணாக்கெல்லாம் வந்து மிக்சியில் அடித்து வச்சுருப்பேன். அப்படியே இடித்து போட்டு வச்சுருப்பேன். எல்லாத்தையும் அள்ளி கஞ்சியில் ஊற வச்சுருப்பேன். அது எல்லாத்தையும் ஒன்றா கலக்கி கொண்டு வந்து அவங்களுக்கு அதுதான் ஃபீடு. கொண்டு வந்தாருக்கு இன்னும் கொண்டு வந்து போடலை, அதான் கேட்டுகிட்டே இருக்காங்க. தண்ணி வச்சுட்டு போயிட்டோம்னாக்கா சாப்பிடுவாங்க. இந்த மழைங்கிறதுனால எதையுமே கவனிக்க முடியலங்க. இது வந்து தழுதாலைன்னு சொல்கிறோம்ல, இந்த தழுதாலை. இது வந்து இந்த முடநீக்கியல்ல இது ஒரு முக்கியமான மூலிகை. இது உள்ளுக்கும் சாப்பிடலாம், புற உபயோகமும் பண்ணிக்கலாம். இப்போ இதில் உள்ளது எல்லாத்தையும் எடுத்துட்டோம். தேங்காய் கொஞ்சம் பறிக்க வேண்டியிருக்கு. அடுத்தது தேங்காய் பறிக்கிற வேலை ஆரம்பிக்கணும். இந்த மட்டையெல்லாம் அப்புறம் படுத்திட்டு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னாக்க, அந்த அடிமட்டை போட்டிருக்கோம் இல்லையா, அந்த அடிமட்டையில் கை வைக்க போகிறோம். இந்த இடத்த இன்னைக்கு வந்து கம்ப்ளீட்டாக சுத்தம் பண்ணிடணும். புல்லு சுத்தம் பண்ணுறதெல்லாம் அப்புறமா செஞ்சுக்குவோம். இன்னைக்கு 3/4 இந்த கொல்லைக்குள்ளே நம்ம வந்தால் ஒரு பயம் இல்லாமல் காலை வச்சு வரணுங்க. என்னமோ ஒரு படத்தில் தாலி கைத்தை எடுப்பாங்கல்ல, அதே மாதிரி இங்கே வருங்க. ஏதோ எருவில் இருந்திருக்கு ஒரு இது தானே, கடற்கரையில் தானே தாலி கைத்தை எடுப்பாங்களா, அந்த மாதிரி. இது என்னமோ ஒன்று கயிறு இருக்குது. இது கேமரா ஒயரு. இந்த சைடு இதில் 2 கேமரா போட்டிருக்கோம். இந்த கேமரா பார்த்தீங்கன்னா இந்த சரௌண்டிங் ஃபுல்லாக கவர் ஆகிடும். அந்த கேமரா அந்த சரௌண்டிங் ஃபுல்லாக கவர் ஆகிடும். இந்த இடங்கள்ல பொந்து இருக்குது நிறையா. இந்த பொந்தெல்லாம் நம்ம வந்து வேலை பார்க்கையில் அப்படியே அடைச்சிட்டு வேலை பார்க்கணும். தேங்காய் கொஞ்சம் பொறுக்கி கொண்டு போய் சேர்த்தாச்சு. கீழே கொட்டி கிடந்ததெல்லாம் பொறுக்கிட்டோம். இன்னும் வந்து தேங்காய் வந்து பறிக்க வேண்டியது இருக்குது. கலக்க கொடுத்து கிட்ட இருக்கிறதெல்லாம் அந்த பழுத்த காயெல்லாம் தட்டி விடுங்க அப்படின்னு நிறைய இருக்குது. ஒரு 500 காயாவது தேரும் இன்னைக்கு. இந்த காய் இருக்குது. தேங்காய் தம்பியை வந்து போன வாட்டியே கேட்டேன், சோலார் போட்டு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோலார் ட்ரையரு அவங்க எதுவுமே செய்ய மாட்டேங்கிறாங்க. இந்த வாட்டி என்ன செய்யறது அப்படின்னாக்க, இந்த வாட்டி தேங்காயை வந்து விற்பனை தான் பண்ணணும். தேங்காயை பொங்கலுக்கு கொஞ்சம் வித்துருவேன். இப்போ சேர்த்து போடுற தேங்காய் வந்து நம்ம வந்து காய வைக்க முடியாது இல்லையா, அதனால இந்த வாட்டி தேங்காயை வந்து கொஞ்சம் வந்து சேல் பண்ணிடலான் இருக்கோம். பக்கத்துலேயே கொஞ்சம் சேல் ஆகிடும். இது மட்டை போது பாருங்க, எல்லாம் மழை, எல்லாம் ரெயின் கோட்லாம் போட்டு அவங்க ஜாலியாக பார்க்குறாங்க வேலை. பட் எனக்கு வந்து கஷ்டமாக இருக்குது. என்னடா இந்த மழை வந்து இப்படி. இந்த கொல்லையில் வேலை பார்க்குறது ரொம்ப ஜாலியாக இருக்கும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஜாலியாக பேசிட்டு அப்படி தான் நாங்கள் வேலை பார்ப்போம். 9 மணிக்கு சாப்பிட்ருவோம். சாப்பிட்டுட்டு 11 மணி போல் டீ போடுவோம். அந்த டீ போடுறதுக்கு முன்னாடியே கிழங்கு கட்டை நிறைய வச்சுருப்போம். கிழங்கு ஆட்டி பிடுங்கிட்டு வருவோம். கிழங்கு பிடுங்கிட்டு வந்து கரெக்டாக இங்கே ரெகுலராக தான் இந்த சந்திராக்கா வந்து கிட்டத்தட்ட நம்மள்ட்ட இப்போ ஒரு 3 வருஷமாக வேலை பார்க்குறாங்க. அவங்க தான் ஆட்கள் கூட்டு வருவாங்க. 10 மணிக்கெல்லாம் என்ன செய்வோம்னா கிழங்கு பிடுங்கிடுவோம். கிழங்கு பிடுங்கி அழகாக நறுக்கி கிழங்கு வேக வச்சுருவோம். டீ குடிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பச்சனம் போய் வாங்க மாட்டோம். கிழங்கு தான் நிறைய வாழை இலையில அள்ளி வச்சுக்கிட்டு கிழங்கு வச்சுட்டு சாப்பிடுவோம். கிழங்கு வச்சு சாப்பிட்டுட்டு டீயை குடிப்போம். ரொம்ப நல்லாயிருக்கும். பட் இப்போ கிழங்கு இல்லாமல் போயிடுச்சு. கொல்லையில் இந்த வருஷம் போடலை. கிழங்கு கட்டை கிடைச்சதுன்னா வாங்கிட்டு வந்து இந்த மார்கழி பட்டத்தில் ஒரு 25 குழியில் கிழங்கு கட்டை போடலான்னு இருக்கேன். இங்கே பாருங்கப்பா, இதுக்குள்ளார பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10,000 ரூபா 15,000 ரூபா மதிப்புள்ள ஒரு நுணா மரம் வெட்டினது ஒரு 15,000 ரூபா மதிப்புக்கு அதில் நம்ம கட்டா இருக்கலாம். அது பார்த்தீங்கன்னா உள்ள மாட்டிக்கிட்டு இருக்கு. அது எந்த கதியில் இருக்கோ தெரியல, கரையா ஏறி இருக்கும். அதான் பயமா இருக்கு அப்படின்னு. எங்க கொல்லை மழை நாளையில எப்பயுமே ரொம்ப ரம்யமா இருக்குங்க. ரொம்ப கிரீனியா ரொம்ப சூப்பரா இருக்கும் எங்க கொல்லை மழை நாளையில. ஆனால் அழகில் தான் ஆபத்து உள்ளது இல்லையா, அழகான இடத்துல தான் ஆபத்து ஜாஸ்தியா இருக்கும். தம்பி வந்தாங்க. தம்பி வந்து ஒரு ஏரியா ஃபுல்லா மட்டை பிடிச்சி கரகரன்னு இழுத்து விட்டு ஒரு ஏரியாவே இது பண்ணி கொடுத்தாங்க.
அப்படியே வந்து இதெல்லாம் காடாக இருந்துச்சு. இந்த காடெல்லாம் இப்போ வந்து நாங்கள் கிளியர் பண்ணிவிட்டு அப்படியே பாதையை உண்டு பண்ணிக்கிட்டு இப்போ இதில் வந்து மட்டை போயிட்டுருக்கு. இதில் இந்த பாதையில் போகுது, இதுக்குள்ளார போகுது பாருங்கள், காட்டுக்குள்ளார போகுது மட்டை. இது வந்து ஒரு நாகப்பழ மரங்க. இது ஆச்சி வச்சது. இது ஆக்சுவலாக இது காய்க்கணும். போன வருஷம் ஒரு 5 காய் இருந்துச்சு, வவ்வா சாப்பிட்டு போயிடுச்சு. இந்த வருஷம் என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம். இது வந்து ஒரு கொடுக்காப்புளி மரம். இந்த கொடுக்காப்புளி மரத்தை வந்து இந்த இடத்துல என் தம்பி வந்து வெட்டிவிட்டான். தம்பி வெட்டிட்டான்னு நீ வேலையை பார்க்க வேணாண்டா, வெள்ளப்படான்ட்ட, எப்படி நீ இந்த மரத்தை நீ வெட்டுன நீ அப்படின்னு சொல்லிட்டு அது பாருங்க அந்த இடத்துல அடியோடு வெட்டிட்டான். அது 2 கிளையாக போய் இப்போ இவ்வளோ பெருசாக இருக்குது. என்னன்னு தெரியலங்க, காய்க்கவே மாட்டேங்குது. கொடுக்காப்புளி மரம் இது வந்து எப்படியும் ஒரு 7 வருஷத்து மரமாக இருக்கும், ஆனால் காய்க்க மாட்டேங்குது. ஏன்னு தெரியல. இதை விட ஒரு பெரிய மரம் அங்கே இருக்குது. 2 மரம் இருக்குது எங்கள் கொலையில் வந்து 3 இடத்துல கொடுக்காப்புளி இருக்குது. செங்காலி மரம் ஒன்று இருக்குது. இந்த கொடுக்காப்புளி காய்க்க மாட்டேங்குது. காய்க்க வைக்கிறதுக்கு ஏதாவது ஐடியா இருந்தால் சொல்லுங்க. இதுல முள்ளு வந்து பயங்கரமா இருக்கும். மரம் ஃபுல்லாவே முள்ளு தான், கீழேந்து முள்ளு தான் கொடுக்காப்புளியில். ஆனால் கிராமத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மரத்து மேலே ஏறி கொடுக்காப்புளி பறிப்பாங்க. இதில் வந்து ஒரு இளந்த மரம் ஒன்று இருக்குது, ஆனால் அதுவும் காய்க்க மாட்டேங்குது. எல்லாத்துக்கும் உரம் வைப்போம் அந்த வாட்டி. இங்கே பாருங்க, இது இவ்வளோ தூரம் வந்தாச்சு. வாங்க, இந்த ஏரியாவும் ஒரு பாம்பு ஏரியா. இந்த வேப்ப மரத்துக்கு அடியில் பாம்பு இருக்கும். ஆனால் பாருங்கள் இப்போ எவ்வளோ மட்டை பாருங்கள், இது எல்லாம் கொல்லைக்குள்ளே கடந்த மட்டை. இவ்வளோதையும் கொண்டாந்து நம்ம இங்கே சேர்த்துட்டோம். சேர்த்தாச்சு. இவ்வளோ மட்டை 2 முட்டு போட்டிருக்கோம். இப்போ இன்னைக்கு கொளுத்துறதுக்கு வழி இல்லை, ஏன்னா நனைச்சி விட்டுருச்சு மழை. ஆக்சுவலாக ஒரு வாரமாக காஞ்சி கிடந்துச்சு. இன்னைக்கு மட்டையெல்லாம் எடுத்து போட்டு கொளுத்திடலாங்கிற ஐடியாவில் தான் இன்றைக்கி நாங்கள் மட்டை எடுக்க ஆரம்பித்தோம். பட் மழை பெஞ்சு நனைச்சி வச்சிருச்சு. அதனால் இன்றைக்கி கொளுத்துறதுக்கு வழி இல்லை. இன்னொன்று சொல்லட்டுமா, இப்போ நாங்கள் இங்கே பாம்புக்கு பங்களா வீடு கட்டிகிட்டு இருக்கோம். நாங்கள் இந்த பங்களா வீட்டில் இங்கே உள்ளவங்கலாம் வந்து இன்றைக்கி நைட் குடியேறிடுவாங்க. நாளைக்கு வந்து இதை நாங்கள் கொளுத்தணும். சரி வாங்க அங்கே போவோம். இதுலேருந்து இப்படி போனாக்க இந்த இடத்துல புளிய மரம் இருக்குது பாருங்கள். நம்ம புளிய மரம் 3 புளிய மரமும் இதில் தான். நம்ம புளிய மரத்தில் போட்ட வீடியோலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது இப்படியும் போகலாம். பட் நாங்கள் புளிய மரத்துக்கு பாதை வந்து அப்படி வச்சுருப்போம், அதில் வரும் பாதை. இதில் வாங்க இப்போ போயிடலாம். பார்த்தீங்களா இந்த இடம் எவ்வளோ காடாக இருக்குன்னு. கொண்டாந்து சேர்த்தாச்சு. விழுந்த மட்டையை பூரா கொண்டாந்து சேர்த்துட்டோம். நாங்கள் இப்போ அடிமட்டை 2 டாடாய் செலவு இப்போ வந்து வெளியாக்க போகிறோம். வாங்க போ.